எல்லாருக்கும் வணக்கம். நல்ல வேளை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு குழந்தை தலைமுறைகளை பார்க்கும் பொழுது தோணுதுங்க. உண்மையிலேயே சில கருத்துக்களை நான் பதிவு செய்யணும். வருத்தமான விஷயமா தான் இன்றைய குழந்தைகள் இந்த 2 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் எப்படிலாம் வளர்கிறார்கள் அல்லது எப்படி வளர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க. நம்ம என்ன அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம்? அந்த குழந்தைகளுடைய பெற்றோர் என்ன வயசுல இருப்பாங்கன்னா ஒரு 30ல இருந்து 35 வயசுக்குள்ள இருப்பாங்கன்னு வைங்களேன். அந்த தலைமுறை தன்னுடைய குழந்தைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்கள்? ஏன் சொல்றேன்னா, அந்த 2ல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைகளுக்கு தன்னுடைய உறவுகளே தெரியலங்க. பெரியப்பா, சித்தப்பா, என் அண்ணன், எங்க ஒண்ணு விட்ட தாத்தா, பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, பாட்டி, அவங்களுடைய உறவுகள், மாமா, அத்தை, சின்ன சித்தி, பெரிய அத்தை தெரியலங்க. நிறைய பேர் வீட்டுல என தெரியப்படுத்தப்படவில்லை. பெரும்பாலும் என்னுடைய இந்த குழந்தைகளையே கையில செல்போனோட இருக்குங்க. எல்லார் வீட்டிலையுமே குழந்தைகள் செல்போனை பயன்படுத்தாத குழந்தை கிடையாதுங்க. உண்மையை சொல்கிறேன். அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் பெரும்பகுதி நேரம் எங்க செலவு பண்ணுது? ஒண்ணு வீட்டுல அப்பா அம்மாட்ட பண்ணுது, அடுத்து ஸ்கூல் போனா அந்த சின்ன அந்த ஒரு வட்டம் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு, அப்புறம் அது காலேஜுக்கு போனா காலேஜ்னு ஒரு சிறிய வட்டம் அந்த ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வேலைக்கு போனா ஒரு சிறிய வட்டம், அவ்வளவுதான் அதனுடைய உலகம். பெரும்பகுதி இந்த குழந்தையில இருந்து ஆரம்பிக்கிறது எங்கன்னா செல்போன் அப்படிக்குள்ள போதுங்க. அதை பாக்குதுங்க, ஷார்ட்ஸ்ங்க கத்துக்கிறாங்க அவங்க. அது ஒரு தனி உலகமா இருக்கு இன்னைக்கு செல்போன். இப்ப அதிக நேரம் அந்த செல்போன்ல ஸ்பெண்ட் பண்ணி செல்போனுடைய வாழ்கிறார்கள். என் குழந்தைகள் வாழ்க்கையையும் கற்றுக்கொள்கிறார்கள். அது கத்துக் கொடுக்குது. அந்த ஒரு ஷார்ட்ஸு, யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னென்னமோ இருக்குங்க புதுசா. அதுல இருந்து தான் கத்துக்கொள்கிறார்கள் என்னுடைய குழந்தைகள். அப்படியே அந்த கேரக்டராகவே மாறுறாங்க. அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்களை அதுக்கு பேசுறது, அதை செய்யறது, அது நடந்துக்கிறது, அங்க நடக்கிறது எல்லாமே உண்மையை நம்பிக்கொண்டு என் குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக விஷுவலாகவும் ஆடியோவாகவும் கேட்கிற விஷயங்கள் மூளையில பதியும். அதுக்குள்ள இதுதான் பொழுக்க வாழ்க்கை, இப்படித்தான் நாமளும் இருக்கணுமோ என்று கற்றுக்கொள்கிறது என்னுடைய குழந்தை. அப்புறம் அது 20 வயசு 25 வயசு வரும் பொழுது ஒரு 30 வயசு வரும்போது எதை வெளிப்படுத்தும்? அங்கிருந்து என்ன கத்துக்கிட்டோமோ அவ்வளவுதான்டா உலகம்ட்டு. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, நிறைய குழந்தைகளை செல்பிஸ் குழந்தைகளாக மாத்திட்டு இருக்கிறோம். ரொம்ப செல்பிஸா இருக்குங்க, அக்ரெசிவா இருக்குங்க, பிடிவாதமாக இருக்குங்க நிறைய குழந்தை. எஸ், எனக்கு வேணும், எனக்கு பிடிச்சது, நான் நினைக்கிறது சரி. பேரண்டே இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க இருக்கணுங்கிற அளவுக்கு குழந்தை தலைமுறைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறோமே.